P-Dog and Octopus gear up for Qualifier 1. RCB versus PBKS preview from Chandigarh. Don't miss the review of Qualifier 1 tonight. Tune in after the match on P-Dog Speaks YouTube channel. ஹலோ வணக்கம் பீடாக், வெல்கம் டு தி ஷோ. Q1 டிசைட் ஆயிருச்சு முல்லன்பூர்ல. ஆர்சிபி வர்சஸ் பிபிகேஎஸ். முல்லன்பூரோட ஹோம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன, கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். உங்க ஃபர்ஸ்ட் தாட்ஸ் என்ன? ரெண்டு பவர்ஃபுல் டீம்ஸ் ஆடுறாங்க சார். போத் டீம்ஸ் have played very good cricket. Both teams deserve to be there in Q1. Of course, இப்ப பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸும் ரொம்ப நல்லா ஆடினாங்க. They also deserve to be there. But unfortunately, இந்த ரெண்டு டீமுக்கும் ஒரு கமெண்ட் சொன்னோம். டிசி wheels coming off, குஜராத் டைட்டன்ஸ் wheels coming off அப்படின்னு. ஸோ குவாலிஃபயர் ஆடுங்கும் போது இந்த வீல்ஸ் போன டீம் வரக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காங்க. மும்பை பாத்தீங்கன்னா they had it in their hands. அந்த மேட்ச் வாஸ் விர்ச்சுவல் நாக் அவுட் கேம். டிவிகேஎஸ் ஒன், they got in. ஸோ நோ கம்ப்ளைண்ட்ஸ். ரெண்டு டீம் who thoroughly deserve. இன்னொன்னு பாருங்க, ஆர்சிபி 7 அவே வென்யூலயும் ஜெயிச்சிருக்காங்க. The only team so far now in IPL where they have won in a single season all away games. ஒரு கேம் தோத்தாங்க லக்னோல, தோத்துட்டு ஜெயிச்சிட்டாங்க. முல்லன்பூர்ல பாருங்க 4 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஏன்னா பிபிகேஎஸ் ஸ்பிளிட் தேர் ஹோம் இன் தரம்ஷாலா ஆல்சோ. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்காங்க. ஒரு டேஞ்சரஸ் வென்யூ இது, வெரி டேஞ்சரஸ் வென்யூ. இப்ப ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 219 for 6 PBKS vs CSK. லோயஸ்ட் ஸ்கோர் 95 KKR vs PBKS. 4 மேட்ச்ல இருக்கும் போது இதுவும் பாத்தீங்கன்னா இந்த வான்கடே மாதிரி நீங்க சரியா கரெக்டா அந்த வின் ஃபேக்டர் பிளேஸ் பண்ணலன்னா திடீர்னு என்ன பண்ணீங்க, சறுக்குன்னு சறுக்கிடுவீங்க. இங்க ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 201 for 5 அதே மேட்ச் CSK vs PBKS. ஹையஸ்ட் சேஸ் 159 for 3 RCB vs PBKS. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 173, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 156, ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் 185 தான். இங்க மற்றதெல்லாம் 206, 198, 195 வரும்போது என்ன ரீசன்னா பெரிய கிரவுண்டு, இங்கதான் டைமென்ஷன்ஸ் பெருசு. அவுட்ஃபீல்டு லைட்னிங் ஃபாஸ்டா இருக்காது, ஆனா லஷ்ஷா இருக்காது, ஆனா லைட்னிங் ஃபாஸ்டா இருக்காது. ஈஸியா நீங்க இன்னும் ஒரு இன்னும் 2 விட டைமென்ஷன் கொஞ்சம் பெருசா இருக்கும். கரெக்டா பிளான் பண்ணி வின் ஃபேக்டர் இது பண்ணீங்கன்னா அது ஒரு 2 அடிக்க முடியாது. அதனாலதான் பட் ஸ்டில் when two quality teams, very powerful batting teams batting, நீங்க நான் சொல்ற 173, 156 மீன் ஆவரேஜ் ஸ்கோர் 168னா கஷ்டம். ரெண்டு டீமும் செம ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப். ஸோ யூ நீட் 185 டு பி ஆன் த சேஃபர் சைடு. இப் யூ பேட் ஃபர்ஸ்ட், டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருக்கு, டீம் பேட்டிங் செகண்ட் 1 ஜெயிச்சிருக்கு. ரிமெம்பர் இட். இப்போ உங்களுக்கு 185 வரணும் அப்படின்னா பவர் பிளேல ஒரு காஷன் மிக்ஸ்டு வித் அப்ரோச் அக்ரஷன் எடுக்கணும். ஒரு சில வெண்ணில 45, ஒரு சில வெண்ணில 65 வந்தே ஆகணுமே. இங்க ஒரு 52. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா விக்கெட் விடணும். 7 to 10ல இந்த 7 to 10 ரன்னே வரலன்னா கூட சரி, விக்கெட் விடக்கூடாது. ஸோ 10 ஓவர்ல 80, இப்போ 11 to 15 ஒரு மொமெண்டம் 43 to 48, கடைசி 5 ஓவர்ல ஒரு 57 வந்துடும். 57 compared to other grounds where we are saying 70, 72 is absolutely possible. That takes you to the route of 185. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பவர் பிளேல விக்கெட்ஸ் ஸ்பின்னர்ஸுக்கு விழாது. நிறைய பேர் அந்த தப்ப பண்றாங்க. இந்த 4 மேட்ச்லயும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். பவர் பிளேல ஸ்பின்னர்ஸுக்கு விக்கெட் விழாது. யூ ஹேவ் டு யூஸ் த ஸ்பின்னர்ஸ் கிளவர்லி போஸ்ட் பவர் பிளே. இங்க வின் ஃபேக்டர்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் 8 hours ஆஃப் பேட்டிங் அப்பதான் ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்ப என்ன ஆயிருக்குன்னு பாருங்க, பிபிகேஎஸ் லாஸ்ட் மேட்ச் பிபிகேஎஸ் ஆர்சிபி தான் ஆடினாங்க. பிபிகேஎஸ் 70 for 3, ஆர்சிபி 69 for 1. அதுக்கப்புறம் ஸ்பின் எக்கானமி, அகைன் ஐம் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். போஸ்ட் 7 overs ஆர்சிபி 8 ஓவர்ல 51 for 4, பிபிகேஎஸ் 8 ஓவர்ல 63 for 2. ஸோ இட் இஸ் வெரி வெரி கிளியர். ரெண்டு டீமும் இப்ப இவ்வளவு தூரம் சொல்லிட்டோம். அவங்க திருப்பியும் there is a good chance they are going to play Liam Livingstone RCB. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது மட்டும் நான் ஒண்ணு சொல்றேன், இவங்க லியாம் லிவிங்ஸ்டனே டிராப் பண்ணிட்டு ஹேசல்வுட்டே கொண்டு வந்துடலாமே, தெரியாம கேக்குறேன்.
தேவைன்னா யாஷ் தயால் மாதிரியோ இல்ல சுயேஷ் சர்மா மாதிரியோ ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு ஒரு இந்தியன் பேட்டரை கொண்டு வந்துடலாமே. பர்ஃபெக்டா சொன்னீங்க. தட் இஸ் வாட் ஐ எம் அபவுட் டு சே. யாஷ் தயால டிராப் பண்ணிட்டு மனோஜ் பண்டிகே இல்லைன்னா ஸ்வஸ்திக் சிக்காராவை எடுத்துன்னு வரலாம். பர்டிகுலர்லி உங்களுக்கு மயங்க் அகர்வாலும் ரஜத் பட்டிதாரும் 3-4 ஸ்லாட்ஸ் ஆக்குபை பண்றதுனால யூ கேன் ஹேவ் அ கை லைக் மனோஜ் பண்டிகே who can bat at number 7 and can also bowl. இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்க, லியம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலா நீங்க யாஷ் தயால் எடுத்துன்னு வரீங்க, 20 பேரை எடுத்துட்டு வரீங்க ஜோஷ் ஹேசல்வுட். அப்போ உங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் கம்மி ஆகுதுன்னா யாஷ் தயாலுக்கு பதிலா நீங்க மனோஜ் பண்டிகை எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டிங் ஈக்குவலைஸ் ஆடும். மனோஜ் பண்டிகே கேன் ஆல்சோ போல் டீசென்ட் போலர். ஒரு ஓவர் கண்டிப்பா அவரால் போட முடியும். நாட் டெல்லிங் இஸ் 4 overs போலர். அதைத்தான் அவங்க பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு சைஃபட் எடுத்துன்னு வர மாட்டாங்க. ஏன்னா சைஃபட்டும் பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்டர். இப்ப இங்க 4 ஆக்குப்பைடும் போது நம்பர் 5 தான் ஆடுவாருங்க போது தெர் இஸ் a குட் சான்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க, அன்லஸ் அதர்வைஸ் ஜோஷ் ஹேசல்வுட் யோசிப்பாங்க, சரி குவாலிஃபயர்ன்றது ஒரு லீக் தான், தோத்தாலும் 2 சான்ஸ் இருக்கு, ஒருவேளை இன்ஜுரி ஆயிட்டாருன்னா வேணாப்பான்னு ஒதுக்கத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஒதுக்குனா சேம் பிளேயிங்ல வந்து ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த ரிஸ்கை எடுக்கணும், எடுத்து அவங்க ஆடிடணும். சார் நீங்க குவாலிஃபயர் ஜெயிச்சீங்கன்னா அப்புறம் எப்ப ஆடுறீங்க, ஜூன் 3 ஆடுறீங்க மேட்ச் நீங்க, அப்படிங்கும்போது தே ஷுட் பிளே. இப்ப இவங்களுக்கு வந்துட்டு இவர் போயிட்டாரு, மார்க்கோ ஆன்சன் போயிட்டாரு, ஸ்ட்ரைட்டா அஸ்மத்துல்லா உமர் சாயை கொண்டு வருவாங்க. என்ன கேட்டீங்கன்னா ஐ வுட் பி டெம்ப்டட் டு பிளே ஜேவியர் பாட்லெட். நான் அப்படி யோசிப்பேன். நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜேவியர் பாட்லெட் மச் பெட்டர் பீடா, பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஆர்சிபியோட பேட்டிங் லைனப்புக்கு நீங்க யூ ஷுட் ஹேவ் மல்டிபிள் போலிங் ஆப்ஷன்ஸ். யஜுவேந்தர் சஹலோட ஃபிட்னஸ் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, எதனால இது பண்ணிட்டு இருக்காரு, என்ன ஒரு மீடியா ரிப்போர்ட்ஸ் எதுவும் வரமாட்டேங்குது. இட் இஸ் ஸ்லைட்லி கன்ஃபியூசிங் அண்ட் வாட் த ப்ராப்ளம் இஸ். இப்ப அவங்க ஜேவியர் பாட்லெட்டை கொண்டு வந்துட்டா தே ஷுட் வாண்ட் டு ஹேவ் அனதர் ஸ்பின்னர் இன் தட் இஸ் பிரவீன் துபே. ஏன்னா ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் வைஷாக் விஜயகுமார், அதுல சந்தேகமே கிடையாது. ஹர்ஷதீப் சிங், கைல் ஜெமிசன், அஸ்மத்துல்லா உமர் சாய் ஆர் ஜேவியர் பாட்லெட் 3 டீசென்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்கேன். மார்க்கஸ் ஸ்டானிஸ் கேன் ரோல் இஸ் ஆர்ம் ஓவர். ஹர்ப்ரீத் பிரார் இருக்காருன்னா த ஐடியல் திங் இஃப் யஸ்வேந்தர் சஹல் டசன்ட் டேக் தி ஃபீல்ட் ஹேஸ் டு பி பிரவீன் துபே. ஸோ அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருக்கும்னு பார்த்தா பிரப்சிம்ரன் சிங், பிரியான் ஷாரியா, ஜாஷ் இங்கிலீஷ், ஷேயாஸ் ஐயர், சஷாங்க் சிங், நேயல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டானிஸ், அஸ்மத்துல்லா உமர் சாய் ஆர் ஜேவியர் பாட்லெட், கைல் ஜெமிசன், ஹர்ப்ரீத் பிரார், ஹர்ஷதீப் சிங். அவங்களோட இம்பாக்ட் செட் யஜ்வேந்தர் சஹல் ரெக்கவர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா இட் ஹாஸ் டு பி பிரவீன் துபே. இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்ட்டும் அடிக்கிறாரு, பெருசா அடிக்கலன்னா 30 ஸ்பார்க் கொடுத்துறாரு. கோலி கன்சிஸ்டன்ட், மயங்க் அகர்வால் ஸ்கூப்ட் இஸ் ஒர்த். அதுக்கப்புறம் ரஜத் பட்டிதார் ஒண்ணுதான் ப்ராப்ளம், இஸ் டூ கிளாஸி பிளேயர், கேன் கம் பேக் டு ஃபார்ம் எனி டைம். பிரப்சிம்ரன் சிங் அடிக்கிறாரு, ஹை ரிஸ்க். பிரியான் ஷாரியா அடிக்கிறாரு, ஹை ரிஸ்க். ஜாஷ் இங்கிலீஷ் அடிக்கிறாரு, ஹை ரிஸ்க். ஷேயாஸ் ஐயரும் அடிக்கிறாரு. அப்படிங்கும் போது இதுல வந்து பெருசா வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சூஸ். ரஜத் பட்டிதார் ஃபார்மை கன்சிடர் பண்ணி நீங்க பிபிகேஸ்க்கு எச்சு கொடுக்கலாம். பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் இட் இஸ் சேம் தேர். ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கும் போது யஜுவேந்தர் சஹல் இல்லைன்னா ஈவன் தோ ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் have been expensive, they have not found the right length, they have not found the rhythm. சுயாஷ் சர்மா அண்ட் குணால் பாண்டியா அண்ட் டாண்டம் has really bowled well. அதனால இப்ப இவங்களுக்கு ஆடல யஜுவேந்தர் சஹல் அப்படின்னா அந்த எட்ஜ் அவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆர்சிபி has won every single game, away game. They have also beaten Punjab Kings convincingly in Mullanpur, restrict them to 159. With the current form and the confidence of chasing a record 228 in Ekana Stadium, Lucknow, there will be a slight edge of RGB, that is 52-48. இப்பயும் என் பக்கம் வரீங்களா இல்லப்படா, எனக்கு என்னமோ பஞ்சாப் சட்டா பஞ்சாப்ன்றத ப்ரூவ் பண்ணுவாங்கன்றீங்களா? இல்ல விடா, பஞ்சாப் வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தே ப்ரூவ் தட் ஐ எம் வெரி ராங் வாட் எவர் டைம். நிறைய தடவை நான் பஞ்சாப் சூஸ் பண்ணல, ப்ரீ டோர்னமெண்ட் நான் நினைச்சேன். ஏன்னா ஒரு தடவையும் பஞ்சாப் வந்து நல்ல டீம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, 6 சிட்டிங் கோச் எல்லாம் போட்டாங்க ஒரு காலத்துல, நிறைய ரீஇன்ஃபோர்ஸ் பண்றோம் அது இதுன்னு சொல்லுவாங்க. பட் தே அல்டிமேட்லி டிசப்பாயிண்ட். அந்த டிசப்பாயின்மெண்ட்ல தான் நான் திரும்பி தொடர்ந்து பஞ்சாப் வந்து ஒரு இது இல்லாம இருந்தேன். பட் தே ப்ரூவ் மீ டோட்டலி ராங். தே ப்ரூவ் லாட் ஆஃப் பீப்புள் டோட்டலி ராங். எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் த்ரூ அவுட் த சீசன், கன்சிஸ்டன்டா பின் பாயிண்ட் நீங்க சொல்ற மாதிரி அவங்க கிளியர் ரோல் டெபினிஷன் எல்லாமே வச்சிருக்காங்க. பட் இப்ப என்ன அப்படின்னா மார்க்கோ ஆன்சன் போறது வந்து உங்களுக்கு பெரிய தலைவலி போயிடும். ஏன்னா போன மேட்சும் பாத்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் 4 ஓவர் 34 ரன் 2 விக்கெட் நினைக்கிறேன். ஹர்ஷதீப் 4 ஓவர் 28 ரன் 2 விக்கெட் நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி 2 பவுலர் இருந்தாலே கொஞ்சம் ஒரு அதுதான் பேஸ்மெண்ட்டுங்கிறது பில்டிங்க்கு. இப்ப அதுல வந்து ஒன்னு போகுது அப்படிங்கிறப்ப அதை அவங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும். அது மும்மர்தாயை வச்சு பண்ணா நீங்க சொல்ற மாதிரி தப்பு தான்.
பாட்லெட்டை வச்சு பண்ணாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அந்த வென்யூல ஆர்சிபி மாதிரி ஒரு ஆப்போனன்ட் விதவுட் மார்க்கோ யான்சன், எனக்கு என்னமோ ஆர்சிபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோ ஸ்லெண்டர் எட்ஜ் தான் நினைக்கிறேன். ஐம் சாரி டு டிசப்பாயிண்ட், பட் திஸ் ஹவ் ஐ ஃபீல். ஐ எம் என்டைட்டில் டு மை ஒப்பீனியன் பீடா. ஸோ ஐ ஆல்சோ திங்க் ஆர்சிபி ஹேவ் ஸ்லைட் அப்பர் ஹேண்ட். ஆர்சிபி ஷுட் வின் திஸ். உங்களோட ஃபேண்டசி பிக்ஸ் போலாம் அப்படி. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. உங்களோட வந்து ஐ ஷுட் ஆல்சோ அக்செப்ட் இட். எனக்கு வந்து நான் பஞ்சாபோட ஒரு வருஷம் இருந்திருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே ரீசன் தான் ஐ ஆல்சோ ரோட் தம் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரி வந்து 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 இட் ஹஸ் பிகம் அ ஸ்டோரி ஃபார் 10 இயர்ஸ். ஓகே, இந்த டீம் வந்து பாடாவதியா இருக்கு, லாயக் ஆகாது அப்படின்னு ப்ரிவியூல நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல. somehow I felt that மற்ற டீமுக்கெல்லாம் பின் பாயிண்ட் பண்ணி அடிச்சோம். கேகேஆர், ராஜஸ்தான் ராயல்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்செட் பண்ணாங்க. இதுக்கு ஒரே ரீசன் நான் கொடுத்தது நீங்க சொல்ற அந்த எக்ஸாக்ட் ரீசன். ஸ்டோரி ஆஃப் தம் ரிப்பீட்டிங் இட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். அதனால இந்த வருஷம் எப்படி நடக்கும் அப்படின்னு அதை ஸ்ரேயாஸ் ஐயரும் பாண்டிங்கும் கம்ப்ளீட்டா வந்துட்டு ராங்னு அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்னொன்னு சொல்றேன், இப்போ உங்களுக்கு வந்து பாட்லெட் நான் சஜஸ்ட் பண்றேன். ஐம் நாட் கிவிங் எ கேரண்டி தட் பாட்லெட் இஸ் கோயிங் டு கம் தேர் அண்ட் ட்ரிப் த ஆப்பனன்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, யஜ்வேந்தர் சஹலும் ஆடலன்னா ஆல் ஆஃப் அ சடன் இந்த போலிங் கொஞ்சம் வீக்கா தெரியும். ஆர்சிபியோட போலிங் வந்து ஏசல்வுட் இல்லைன்னா வீக் தான் ஆல்ரெடி. தேர் மேனேஜிங் இட் வித் இட். இவங்க ஆல் ஆஃப் அ சடன் when you going into playoffs, நீங்க சொல்ற மாதிரி தேர் லூசிங் மார்க்கோ ஆன்சன். சஹலும் இல்லைன்னா ஹர்ஷதீப் கையில மட்டும் இருக்கு. ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர் 41 போயிட்டாரு. தேர் கோயிங் டு பி இன் ட்ரபிள். அதனால தான் நான் எட்ஜ் கொடுத்தேன். தட் இஸ் ஆல்சோ த ரீசன் யூ ஆல்சோ கிவிங் த எட்ஜ் ஃபார் தம். ஃபேண்டசி அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன சொல்றது, இட் இஸ் வெரி ஈஸி பிக். எனக்கு ஒவ்வொரு தடவையும் சால்ட் எடுக்கிறேன். இந்த தடவையும் சால்ட் எடுப்பேன், இந்த தடவையும் நான் கோலி எடுப்பேன். 2 பேரை நான் வந்து விடவே மாட்டேன், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ வில் ஆல்சோ சம் ஹவ் பிக் குருணால் பாண்டியா ஹியர். இந்த மாதிரி ஒரு பிச்சில் அவருக்கும் பேட்டிங்கும் சான்ஸ் இருக்கும், பிகாஸ் பிளேயிங் குவாலிட்டி போலிங் சைடு. இங்க பாத்தீங்கன்னா ஐ எம் பிக்கிங் ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், விராட் கோலி, பில் சால்ட் அண்ட் குருணால் பாண்டியா. நீங்க யாரை வச்சு ஸ்டார்ட் பண்ண போனீங்க எனக்கு ஐடியாவே இல்லை. ப்ளீஸ் ஹெல்ப் த ஆடியன்ஸ். நான் வந்து என்ன இன்ஃபார்ம் ஜிதேஷ் சர்மா ஒன்னு, மாயங்க் அகர்வால் ரெண்டு பேருமே பியூட்டிஃபுல்லா ஆனாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேம் ஆனது. புவனேஸ்வர் குமாரும் இந்த மாதிரி கிரன்ச் கேம்ஸ்ல ஸ்டாண்ட் அப் பீடா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆமா ஆமா 3. ஆமா, ஹர்ஷ்தீப் சிங் 4, அவரை விட முடியாது. ஸ்ரேயாஸ் ஐயர் நீங்க எடுத்துட்டீங்கல்ல? எடுத்துட்டேன் சார், சாரி. ஓகே, நோ ப்ராப்ளம். பிரியன்ஸ் ஆர்யா, அவுட்ஸ்டாண்டிங் பேட்டர், பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இந்த என்டையர் சீரிஸ். ஸோ பிரியன்ஸ் ஆர்யா, ஹர்ஷ்தீப் சிங், ஜிதேஷ் சர்மா, மாயங்க் அகர்வால் அண்ட் புவனேஸ்வர் குமார். ஜிதேஷ் சர்மா கீழே வருவாரு, போன மேட்சா அடிச்சிட்டாரு, அவ்வளவு அடிக்க மாட்டாருன்னு நினைச்சாங்கன்னா வேற யாராவது பஞ்சாப்ல இருந்தே எடுத்துடலாம். ஜாஸ் இங்கிலீஷ் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. இங்கிலீஷ் நீங்க எடுக்கல இல்ல? எடுத்துட்டேன் சார், அவங்க 2 பேரும் அப்ப எடுத்துட்டேன். பிரப்சிமரன் எடுக்கல? இல்ல எடுக்கல. பிரப்சிமரன் எடுத்துடலாம். அப்போ ஜித்தேஷா பிரப்சிமரனான்னு பார்த்து ஒருத்தர் நம்ம வியூவர்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதுதான் திருப்பியும் நம்ம என்னதான் ஆர்சிபிக்கு எட்ஜ் கொடுத்தாலும் பீடா, அதெல்லாம் வந்து யோசிச்சு நீங்க உங்களோட எக்ஸ்பர்டீஸ்ல சொல்றீங்க. நானே எனக்கு தெரிஞ்ச ஒரு கணக்கு கிரிக்கெட் ஃபேனா நான் ஒரு கணக்கு போட்டு சொல்றேன். பட் தென் இதெல்லாம் மீறி கிரிக்கெட்ல வந்து ஒரு தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கரெக்டா இல்லைன்னா அது நோ பால் ஆகும், கடைசி பால்ல எப்படி வேணாலும் போகும். வி ஹவ் சீன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஹேப்பன் இன் கிரிக்கெட். அந்த தலையெழுத்து அப்படிங்கிறது யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இந்த வாட்டி பஞ்சாப்ல தான் அந்த கப் எழுதி இருக்கு அப்படின்னா அதை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. பட் வில் சி வாட் ஹேப்பன்ஸ். உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க. கரெக்டா சொன்னீங்க. நான் நிறைய இப்ப ஆர்சிபி வந்து 3 ஃபைனல்ஸ் ஆடி இருக்காங்க, அதுல 2 ஃபைனல்ஸ் நான் இருந்திருக்கேன். வாண்டரஸ்ல 143 டார்கெட், வாண்டரஸ்ல 143 டார்கெட். அந்த பேட்டிங் லைன் போச்சு, வி லாஸ்ட் பை 6 ரன்ஸ். அதே மாதிரி இப்ப அடுத்த இன்னொரு ஃபைனல் 2011 அது வச்சு இருக்கிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். சாம்பியன்ஸ் லீக் ஒரு ஃபைனல் இருந்திருக்கேன் ஆர்சிபியோட, மும்பை இந்தியன்ஸோட. 140 டார்கெட், 4 ஓவர்ல 40 ஃபார் நோ லாஸ், அங்கிருந்து தோத்தோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த டெஸ்டினின்றது இட்ஸ் வெல் ரிட்டன். நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், பட் நம்ம இருக்கிற கண்டிஷன்ஸை பொறுத்து தி வே திங்ஸ் ஆர் கோயிங், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் த டேபிள்ஸ் ஹேஸ் டு டர்ன் சார். 12 வருஷமா இருக்கட்டும், 13 வருஷமா இருக்கட்டும், 18 வருஷமா இருக்கட்டும், 22 வருஷமா இருக்கட்டும், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆர்சிபி ஹேஸ் டு வின், சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பஞ்சாப் ஹேஸ் டு வின். அண்ட் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நோ மேட்டர் வாட், அந்த போல்டு கால் நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஒன் ஆஃப் தீஸ் டீம்ஸ் ஆர் டெஃபினெட்லி கோயிங் டு வின் த ஐபிஎல். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஐ எம் வெரி வெரி கிளியர் அபவுட் இட். எந்த டீம் வந்து முடிக்காம போறாங்களோ டீல, தே வில் பி ஹார்ட் broken. பட் ஒரு டீம் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். தி சேம் திங் வாட் வி ஃபேஸ்ட் இன் பிஎஸ்எல்.
எல்லா மேட்சையும் ஜெயிச்சுட்டு டேபிள் டாப்பர்ஸ் வந்துட்டு குவாலிஃபயர் அடி அடிச்சுட்டு 57 ரன் இருக்கு டிஃபெண்ட் பண்றதுக்கு 20 பால் வி குடன்ட் தென் வில் சே ஓகே வெல் பிளேட் அப்படின்னு ஆப்போனன்ட் தட் இஸ் அ ஸ்போர்ட்ஸ்மேன் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க லெட் அஸ் see what happens ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த டெஸ்டினி பத்தி பாயிண்ட் சொன்னீங்க we will come back and do the review on which red has really gone to the finals அப்படின்னு until then we come back and entertain you with your very own Octopus. Thanks a lot and bye bye. Don't miss the review of Qualifier 1 tonight. Tune in after the match on P-Dog Speaks YouTube channel.